பேராசிரியர் அன்பழகன் பெயரால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 2025 முதல் 26 வரை ஆம் ஆண்டில் அரசு பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் குடிநீர் வசதி உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிடும் பொருட்டு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 2025 முதல் 26 வரை ஆம் ஆண்டில் 2000 பள்ளிகளுக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கணினி ஆய்வகங்கள் மேம்படுத்தப்படும். அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பயின்று வரும் பள்ளிகளில் உள்ள 880 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். அரசு பள்ளிகளில் 2025 முதல் 26 வரை ஆம் ஆண்டில் 2676 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 2025 முதல் 26 வரை ஆம் ஆண்டில் 1721 முதுகலை ஆசிரியர்களும் 841 பட்டதாரி ஆசிரியர்களும் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்படுவார்கள். இதற்கான தேர்வு அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடும். கடந்த 2 ஆண்டுகளில் 780 அரசு பள்ளி மாணவர்கள் இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களான இந்திய தொழில்நுட்பக் கழகம், IIT, தேசிய சட்ட பல்கலைக்கழகம், ANLU உள்ளிட்ட நாட்டின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சிறப்பிடம் பெற்று சேர்க்கை பெற்றுள்ளனர். மேலும் 12 மாணவர்கள் முழு கல்வி உதவித்தொகையுடன் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பயின்று வருகின்றனர். இதன் அடுத்த கட்டமாக 20 வகையான கல்வி பிரிவுகளில் 35,000க்கும் மேற்பட்ட பல்வேறு அகில இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உள்ள கல்வி உதவித்தொகையுடன் கூடிய பட்ட படிப்பு வாய்ப்புகள் குறித்தான விழிப்புணர்வு நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் மூலம் தமிழ்நாட்டின் அனைத்து மாணவர்களுக்கும் எடுக்கப்படும். முதற்கட்டமாக 388 ஊராட்சி ஒன்றியங்களில் அமைந்துள்ள 500 அரசு பள்ளிகளில் உயர்கல்வி குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் குறைந்தது 2000 அரசு பள்ளி மாணவர்கள் இனி ஒவ்வொரு ஆண்டும் அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து சிகரம் தொடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கென 50 கோடி ரூபாய் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படுகிறது.